செய்திகளுக்கு பால்நேர அதிகரிப்போடு இன்றைய தினம் தொடர்கின்றது. இங்கே மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கேள்விகளுக்கான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது. இளன் நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நிறைய பேரிட வந்து நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவர்களுடைய பக்கத்தில் இருந்து வரக்கூடிய கேள்வி மட்டும்தான் கேட்குறீங்க. இளன் எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்கிற மாதிரி இல்லை, அல்லது செய்கிற மாதிரி இல்லை. ஒரு பிரிவு ஒன்று உருவாக்குறதுக்காக நீங்கள் இல்லை, இதுதான் எங்களோட மக்களோட சாவுகேடு. அதாவது வந்து நாங்கள் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் ஒரு ஒரு விஷயங்கள்னு சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஒருத்தர் முன்னோக்கி வரும் பொழுது, இப்போ நான் என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ ஆயிரம் பேர் வந்திருப்பினோம். அத்தனை பேர்கிட்ட இந்த கேள்வி, நீ எதுக்கு இப்போ வந்து கேள்வி கேட்குற, நீ என்ன செஞ்ச, நீ இந்த கேள்வி கேட்கறதுக்கு தமிழீழத்தில் பிறந்த நான், நீங்கள் எல்லாருமே எனக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லித்தான் உலகத்துக்கு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்றீங்க. எனக்காகத்தான் நீங்கள் ஆஃபீஸ் வச்சிருக்கிறீங்க, எனக்காகத்தான் அங்கே போகிறீங்க, எனக்காகத்தான் நீங்கள் ஐநாக்கு போகிறீங்க, எனக்காகத்தான் உங்களோட போராட்டம் போடுறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. கேள்வி மட்டுமே கேட்குறீங்க, கேள்வி மட்டுமே கேட்கறது இல்லை. மாற்றமானதுக்காக தான் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கப்படுது ஒழிய இப்போ வந்து நான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த கேள்வியில் முன்வைக்கல. முருகதாசனாட்டேருந்து நிறைய மாற்றம் எதிர்பார்க்குறோம். நாங்கள் முருகதாசனாட்டேருந்து நிறைய செயல்பாடுகள் மாறணும், அவர்கிட்ட மாறணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு அண்ணாட்டேருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அது எங்களோட தேவையாக இருக்குது. அது நான் இதை முன்வைக்கிறதே எனக்கான அரசியல் தான் நான் செய்கிறேன். அப்படி பார்க்குறேன். நான் இதை முதல் சொன்ன இந்த ஒற்றுமைப்படத்தவனும் கொள்ளவனும் எல்லாம் சொல்லப்பட்டதில்லை. இவர் போன கிழமையை நான் கதை கேட்கலையே ஒரு இடத்துல, அன்று தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டது. அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடந்தோன்று கேட்கல, நான் தான் இவரை பேச்சு சொன்னேன், தம்பி கதை என்னுடைய அண்டு. அந்த நேரம் ஒரு தரம் அனுமதிக்க இல்லை, ஒரு பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங்கில். இப்போ நான் தான் என்னண்டு கேளுங்க, நான் தான் இது தம்பி என்ன விஷயம் பண்ணுறது சொல்லி சொன்னானே. ஒரு தரம் அனுமதிக்க இல்லை, நான் தான் அனுமதி போறங்க தம்பி. அவர் தான் சொல்றாரு, அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க மீட்டிங்கில், நாங்கள் வீட்டிலேருந்து போகிறோம், நீங்கள் எழுதி அனுப்புங்க உங்களோட கேள்வியில். நான் சொன்னானா? நான் தம்பி இதை போறங்க, நீங்க கடைசியா சொன்னீங்க தம்பி எழுதி அனுப்புங்க சொன்னான்னு சொல்லுங்க பாப்போம். தம்பி இதை கேட்குறீங்களா? கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் கதைக்க போகிறேன்னா கதை எங்கே சொல்லுங்கள். ஒரு பொது பப்ளிக் மீட்டிங்கில் வந்து இந்த மேடையில் இருப்பேன், நான் எல்லார்ட்டும் கணக்குகள் கேட்க போகிறேன். என்ற நோக்கம் எனக்கே சொன்னது, பிரித்தானியாவில் உள்ள சகல அமைப்பிட்டு கேள்விகள் கேட்பேன், அவை என்ன செய்யணும், அவை இந்த இதுகளெல்லாம் வெளியில் கொண்டு வர போகிறேன். அதான் தண்ட நோக்கம் என்று நான் சொன்னவர். சரி சொல்லி போட்டு இவர் மேடையில் போய் கேள்வி கேட்க போகிறேன் வெளிக்கிடையில் அந்த நிகழ்ச்சியில். ஒரே ஒரு சரி, அந்த நோக்கம் தவறுன்னு நீங்கள் இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை. சரியா தவறு இல்லை இல்லை, நான் சொன்ன வந்தது அவர் கேட்டது மட்டும். அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்தால் ஒரு தடவை அனுமதிக்க இல்லை. நான் தான் தம்பி 2 சொல்லி போட்டு என்ன விஷயம் என்று கேட்டு கொண்டு போய்க்கலாம். அங்கே கூட்டங்கள் தொடங்க போகுது. அப்போ அவையில் இருந்துச்சுன்னா முடிங்கோன்னு சொல்லிக்கலாம். நான் சொன்னான், தம்பி நான் பிறகு நீ எனக்கு எழுதி அனுப்பிட்டு சொன்னான். எழுதி அனுப்பினீங்களா? நான் தான் கேட்டேன், அவங்களோட பேசி இருக்கிறார், அவருடைய அந்த கூட்டத்தோட அந்த ஒரு தரம் அனுமதிக்க இல்லை. இது என்னண்டா இல்லை தம்பி, இதில் கதைச்சவிட்ட நோக்கங்களை மற்றவையன் புரிஞ்சு கொண்டு தான் அனுமதிக்க இல்லை. என்னென்னா இவர் தண்ட நோக்கம் சகல அமைப்புகள்கிட்ட கேள்வி கேட்கறது, அவ என்ன இவை தான் முதல் ஒரு இனத்துக்கான தம்பி இனத்துக்கண்டு மக்கள் வேலை செய்ய இங்கே ஒரு தனி சம்பளத்துக்கு வேலை செய்யலை. இந்த நாடு கடந்த அரசாங்கத்தில் நாங்கள் இப்போ 10 வருஷம் நிற்கிறோம் என்றால் இந்த 10 வருஷம் சம்பளம் அடுத்தது. நீங்கள் இன்னும் யோசிப்பீங்க, 2 பேர் நிற்கிறீர்கள், 2 பேர் நிற்கல, 2 பேருக்குரிய செலவு செய்கிறோம். இனத்துக்கண்டு நாங்கள் எங்களோட டைமையும் காசையும் செலவழித்து தான் இதில் செய்கிறோம். இதில் ஒருத்தருக்கு சம்பளம் இல்லை. அப்போ உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு விடுதலை கண்டு ஒருத்தன் தங்களோட குடும்பங்களாக நின்றும் தனிப்பட்டதிலும் 6 உதவி செய்தாலும் அந்த இனத்துக்கு ஏதாவது வர வேணும் என்ற ஒரு விருப்பத்தில் நான் செய்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஆக்களை நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணணும். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன விதமாக நீங்கள் நடத்துகிறீர்கள். இதில் 6வது கேட்டதான் இந்த அரசாங்கத்தில் நிற்கிறீர்கள், இவர்கள் சம்பளம் தரலாம் என்று சொல்கிறார். இதில் செயற்பாட்டுக்கே நிதி இல்லை. இதில் ஒவ்வொருத்தரும் தங்களோட காசை போட்டு தான் செய்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த எலெக்ஷனில் கூட தம்பி ஒரு எம்பி பதவிக்கு சம்பளத்துக்கு போகிறது. இங்கே நாங்கள் இந்த மக்களுக்கு வந்து நாங்கள் உதவி செய்ய வேணும், ஏதாவது செய்ய வேணும் என்ற விருப்பத்தில் ஆயிரக்கணக்கில் காசு கட்டித்தான் நொமினேஷனு. நீங்கள் அப்படி ஒரு பட்டியல வந்து இப்போ மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள் இதில் கேட்க வேண்டியது, உங்களுக்கு இந்த அமைப்பு இந்த இனத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் உங்களோட அரசியல் வேலைகள் இதுகளுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்ற கேள்வியை மக்கள் எங்கள்கிட்ட கேட்டிருக்க வேணும். நீங்கள் மக்களுக்கு அதை சொன்னீங்களா? அதான் நாங்கள் பாலாம்பியிட்ட எங்க வச்சு சொல்லி இருக்கிறீங்க? பொது இடங்கள்ல வச்சு கதைச்சிருக்கிறோம். ஆனால் மக்கள் செய்கிற மக்களும் இருக்கணும். முந்தைய நாட்டுக்காக செய்த மக்கள் இந்த நாடு இப்படி போன உடனே ஒதுங்கி இருக்கிறது
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சில மக்கள் அந்த ஆர்வத்தோட இப்போ நாங்கள் தொடர்ந்து நிற்கிற மாதிரி அந்த ஆர்வமான மக்கள் எங்களுக்கு பங்களிச்சுன்னு தான் இருக்கிறோம். அந்த பங்களிப்பு மூலம் நாங்கள் நாட்டுக்கு செய்துன்னு தான் இருக்கிறோம். அது மாற்றம் இல்லை. அப்படி ஒரு தமிழ் மகனா இல்லாமல் இளம் கேள்வியை மட்டும் கேட்குறீங்களோ? இல்ல எத்தனையோ பேரங்கள்ட்ட தம்பி கேட்டிருக்கிறோம். கேள்விகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தான் இது நேர கேட்டது உங்களுக்கு என்ன வேணும். முதலாவது வந்து 4 வேலுக்கு ஒரு மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மீட்டிங்னு சொல்லிக்கணும். ஒரு அரசாங்கம் நடத்துகிற மீட்டிங். அப்போ நாங்கள் 1 மணிக்கு சரியாக நிற்கணும்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு 1 மணிக்கு ஓடுறோம். அங்கே 1 மணினா 2 மணி ஆகுது. 2 மணி வரைக்கும் ஒருத்தர் ஒன்றும் நடக்கலை. 2 ஆளுக்கு அவர் தேர்தல் ஆணையர் வந்து மேலே ஒரு 10 நிமிஷம் பேசுகிறார். அதுக்கு பிறகு கீழே வர இன்னொருத்தர் வந்து ஒரு அட்வர்டைசிங் ஸ்லோட் ஃபார் கேண்டிடேட்டுக்கு அதை மார்க்கெட் பண்ணுறார். அதோட இறங்குறார். அதுக்கு பிறகு பிரேக் பண்ணிடணும். 1 மணி நேரம் பிரேக். அது என்னது, அங்கே உடனே இட்லி வடையும் இடியப்பம் பூரி அதில் வச்சு விற்கிறான். 2 ரூபா 3 ரூபா. 1 மணி நேரம் பிரேக். நான் கேள்வி கேட்கறதுக்கு போகிறனால நான் என்னுடைய கேள்வி என்ன, அண்ணா இங்கே யாருன்னா பொறுப்பு. இங்கே நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. பொறுப்பால் ஆறு. அப்போ அவர் வேற அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினோம்னா தான் கேண்டிடேட் இல்லை. ஸோ தான் எந்த பொறுப்பிலையும் இல்லை. நான் வெறும் கேண்டிடேட் இந்த நிகழ்ச்சி தேர்தல் ஆணையத்தின் ஒரு தேர்தலுக்கான ஒரு பொதுக்கூட்டம். இப்போ அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு இந்த முறை 3வது தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளராக இருக்கிறீங்களா அல்லது வேறு ஏதாவது பொறுப்புகள்லையும் நீங்க இப்போ நாடு சங்கத்தில் இருக்கிறீங்களா? நானும் தேர்தலில் போட்டி போட போகிறேன். கேண்டிடேட் வேட்பாளராக நீங்கள் இருக்கிறீங்க. அது நிற்க போகிறீங்க. சரி, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது பொறுப்புகள் இருக்கிறீங்களா? பொறுப்பில் அரசாங்கத்தில் பொறுப்புகளில் இருப்பேன் தானே. இப்போ இருக்கிறீங்களா? ஒரு ஜனநாயக டிவிக்கின்ற நான் தான் நிறைவேற்று படைப்பாளர். மற்றதான் யூகேன்ற ஒரு கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் கேட்டதுக்கு மட்டும் தான் சொல்கிறோம். ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் ஒன்றுக்கு போய் நீங்கள் ஒரு வேட்பாளராக மக்கள் முன்னுக்கு போகிறீங்க. ஓகே, நீங்களும் ஒன்று தான். நாளைக்கு இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரும் ஒன்று தான். ஓகே, அப்போ நீங்கள் 2 மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதா இப்போ நீங்களே சொல்கிறீங்க. ஒன்று டிவின்னு நிறைவேற்று பணிப்பாளர். அந்த ஊடகத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம், இன்னொரு ஆளுக்கு எதிராக பயன்படுத்தலாம். ஆனால் சில வேளை நீங்கள் பயன்படுத்தாமலும் விடலாம். அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க. சொன்னீங்க அந்த கமிட்டியில இருந்து மணிவண்ணன், அகிலன் மாதிரி 2 பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிருக்கீங்க. நீங்க மாத்திரம் தான் இன்னும் அதுல இருக்கிறீங்கன்னு சொல்லி அறியக்கூடியதா இருக்கு. அதை ஒத்துக்கொள்றீங்களா? ஏன் அப்ப இப்படியான ஒரு பொறுப்புகள் இருக்கு? இப்ப மணிவண்ணன் ஆக்கள் ரிசைன் பண்ணினமே ஒரு தேர்தலுக்காக பொறுப்புக்கு வரையக்குள்ள அவர் ரிசைன் பண்ணிட்டு அந்த பொறுப்புக்கு வரையணும். ஆனா நீங்க ஒரு பவர்ல இருந்து கொண்டே தேர்தலுக்கு போறீங்கன்னா அது ஒரு ஜனநாயகத்தை மீறுற மாதிரி இல்லையா? அப்படி நீங்க இல்ல, உங்களுக்கு நான் இந்த இஷ்யூ இப்ப கனகாலமாக இருக்குது. இந்த இஷ்யூ இப்ப நேற்றுல முந்தின நாள் கூட இது கதைக்கப்பட்டது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அதில் போட்டது உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாம். சரி, இங்கே உங்களோட ஆஃபீஸில் கணக்க பிரச்சனைகள் இருந்தது. இந்த கணக்க ஆர்கியூமெண்ட்டுகள் எங்களில் இல்லை, எங்களுக்கு மேலே வாராக்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுற ஆக்களால் ஆர்கியூமெண்ட்டுகள், கணக்க பிரச்சனை நடந்து கடைசியில் ஆஃபீஸ் கண்ணாடி அடித்து உடைக்கப்பட்டது. யார் உடைச்சது? அது அதான் எங்களோட நின்று கதைக்கிற, எங்களோட நின்று வேலை செய்கிற ஒரு ஆள் தான் உடைச்சது. கவலையா இருக்கு. மக்களுடைய அரசாங்கம் கேட்குறீங்களா? அது வரையும் ஒரு கேவலமாக ஆக்களை கதைக்கிறது கொள்வது அப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது. சார் இந்த எம்பி மாதிரி எல்லாம் வச்சு ஆஃபீஸில் வாராக்கள் எங்கள்கிட்ட உதவி கண்டு வந்தாக்கள்லாம் அதின் கடைசி கட்டம் தான் ஆஃபீஸ் கண்ணாடி அடிச்சு உடைக்கப்பட்டது. ஆனால் அது வரையும் நான் இந்த வித இதுகளுக்கு தலையிடுறே இல்லை. நானும் போகிறதும் இல்லை, பெரிசாக போகிறதும் இல்லை, வாரதும் இல்லை. ஏன்னா எங்களோட வேலை ஆஃபீஸுக்கு போகிறது வேலை இல்லை. ஆஃபீஸுக்கு போகிறது அது ஒரு நாளைக்கு பார்த்தால் அன்றைக்கு அது ஒரு மக்களுக்கான ஒரு செயற்பாடு. பதிலுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் அடுத்த போகலாம். அப்போ அந்த கட்டத்தில் தான் ஒரு கட்டுக்கு மீறி போனதால தான் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு நாங்கள் இந்த நிர்வாகத்தை பார்க்கணும் என்று பிரித்தானியாவுக்கு ஒரு கமிட்டி போட வலிக்கிறார். நல்ல விஷயம். அது நான் போடுங்க. இதில் அமைச்சர் மணிவண்ணன் போட்டு வந்துதான் அண்ணன் இப்படி ஒன்று செய்வோம் பண்ணிச்சு, நல்ல விஷயம் செய்யும் கொண்டு செல்ல விட்டது. ஏனென்று சொன்னால் தங்கட பாட்டில் இல்லாரமா தான் அந்த மாதிரி நடந்ததால் தான் ஒரு ஆள் பொறுப்பாக இருக்க வேணும் கொண்டு வந்து போட்டது. நல்ல விஷயம். அப்போ போடைக்குள்ளேயே நான் சொன்னான், நான் வரையில்லைன்னு சொல்லி வேறு ஆக்கள் மினிஸ்டர்ஸ் அவையே போட்டு செய்யும் கொண்டு தான் நின்றது. எல்லாரும் இப்போ நான் சொல்கிறேன் சரியா? நீங்கள் மணிவண்ணன் 3 பேரும் அதில் வற்புறுத்தி கொண்டு வந்து போட்டது. போட்டைகளே நாங்கள் சொன்னது இந்த நிர்வாகத்தை கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்குமுறையில் நடத்த வேணுமென்றதுக்கு தான். இது இங்கே நாங்கள் போட்ட இந்த பிரித்தானியாவுக்கு நாங்கள் போட்ட ஒரு அமைப்பு. அரசாங்கம் இதை இப்படி ஒரு கமிட்டியை போட இல்லை. பிரதமர் தெளிவாகவே அவர் சொன்னவர், இப்படி ஒரு கமிட்டி போடவும் இல்லை, ஜாப்பிலும் இல்லை, ஒன்றிலும் இல்லை. இது இங்கே நிர்வாகத்தை இப்படி நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையில் செய்யலாம்ன்றதுக்கு நாங்கள் போட்ட ஒரு அமைப்பு. இதில் தெளிவாக நாங்கள் சொன்னது, இது
வேற நாட்டுக்கு அது தொடர்பு இல்லை. இங்கது நிர்வாகத்தை பார்க்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க தொடர்ந்து வந்த பொறுப்பு. அப்ப ஏன் அதுவும் பொறுப்பு அதுவும் நான் இந்த அமைப்பு போட்ட பிறகு நிர்வாகங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு ஒழுங்குமுறையாக நடக்குது. முந்தி பிரச்சனை கொடுத்தவையே வந்து சொல்லினோம், அண்ணன் இந்த அமைப்பை நாங்கள் இன்னும் 2-3 இயர்ஸுக்கு முன்னமே போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் தங்கட வாழில் வேலை செய்யணும். என்ன போலீஸ் போட்டு இழுத்து பிடிச்சி அடைக்கிறேன். சரி, நாங்கள் அழைப்பில் இருக்கக்கூடியவரோட பேசிட்டு உங்களுடைய கருத்துக்கு நிச்சயமாக வருவேன் நான் மீளவும். வணக்கம், அழைப்பில் இருக்கக்கூடியது யார்? வணக்கம், நான் ஜெர்மனியிலிருந்து லக்ஷ்மன். கேளுங்க ஐயா, யார்கிட்ட கேள்வி? மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நானும் ஒரு பொதுமகன் இருக்கிறவரை போல நானும் ஒருதன். சரி, பொதுமகன் என்ற ரீதியில் அவர் பல கேள்விகள், பொதுவான கேள்விகள் கணக்க கேட்பார். அதற்கு பொறுமையாக பதில் சொல்ல வேண்டிய கடமை நாடு கடந்த அரசாங்கத்துக்கு அமைதியாக சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளது. அதிலும் தம்பி முருகதாஸ் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லக்கூடாது. அமைச்சர் அமைதியான நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வந்து விளக்க கொடுக்கணும். அவருக்கு தேவை அவருடைய பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தான் நான் நினைக்கிறேன். லக்ஷ்மன், உங்களோட கேள்விக்கு ஆனா இல்ல, அதே நேரம் நான் சொல்றேன், நாடு கடந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நான் என்னுடைய ஆதங்கம் என்று சொன்னால், நாடு கடந்த அரசாங்கம் லண்டன்ல எல்லா நாட்டுக்கும் ஒரு வீச்சமாக இருக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் லண்டன்ல மட்டும்தான் இயங்குதா என்ற ஒரு கேள்வி என்னுடன் இருக்கு. ஏன்னா ஜெர்மனிலையும் இருக்கிறார்கள், பிரான்ஸ்லையும் இருக்கிறார்கள், இல்ல சகல நாடுகளிலும் இருக்கிறான்னு சொல்லி பேச்சுக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் மட்டும்தான் நாடு கடந்த அரசாங்கம் என்று சொல்லி மணிவண்ணன், முருகதாஸ் அம்பிகை, ஜோஹி போன்றவர்கள் மட்டும்தான் நாடு கடந்த அரசாங்கத்துக்கு உருவாக்குவதற்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்களா அல்லது மற்றவர்கள் இதனுடைய செயற்பாட்டை குளிர் காய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, நன்றி ஐயா. லக்ஷ்மன் இணைந்திருந்தார். அவர் ஒரு எல்லாருக்குமே அது சொல்லியிருந்த விஷயம்தான். அது முருகதாஸுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்குமே பொருத்தமானது. ஏனென்றால் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாருக்குமே. அதை சொன்னால்தான், இப்போ ஏனென்றால் கேள்விகள் 1000 கேள்வி கேட்டு விடலாம், ஆனால் பதில்கள் நியாயப்படுத்தல்கள் என்பது நிச்சயமாக இருக்கும். அப்போ அதை புரிந்தோடு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். மணிவண்ணன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மற்ற நாடுகளிலேயும் நாடு கடந்த அரசாங்கம் இருக்குதானே, அது எந்த தூரம் செயல்படுது? நிச்சயமாக ஒவ்வொரு நாடுகளிலேயும் நாடு கடந்த அரசாங்கம் இருக்கின்றது. ஆனால் அதில் வந்து என்னென்னு சொன்னால், நாடு கடந்த அரசாங்கம் 2 விஷயத்தில் 2 விதமாக செயல்படுகின்றது. ஒன்று வந்து சில நாடுகளில் வந்து இந்த மக்களுக்கு உதவி செய்கிறதாக அப்படியான வேலைகளை செய்து கொண்டு, இண்டிவிஜுவலாக செய்து கொண்டு, அல்ல ஒரு குரூப்பாக செய்து கொண்டு இருக்கணும். அதே நேரம் வந்து மற்ற ராஜதந்திர வேலைகள்லையும் செய்து கொண்டு இருக்கணும். ஆனால் சில விஷயங்கள் வெளியில் வருகுதில்லை என்றதான் எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கின்றது. மற்றது இப்போ நாங்கள் எல்லாம் அதிகமாக 17 எம்பிக்கள் வந்து 18 எம்பிக்கள் லண்டனுக்கு 17 எம்பிக்கள் லண்டனுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஜெர்மனியை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஜெர்மனியில் இருந்து ஒரு எம்பி என்னோட ஆளை மீட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் ஒன்றாக மீட் பண்ணணும். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒன்ஸ் இன் இயரோ 2 வருடம் ஒரு இயருக்கு எங்கேயாவது ஒரு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த இப்படியான தொடர்பாடல் சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு இந்த நாடு கடந்த அரசாங்கம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட உதவியா இருக்கும். இப்போ இங்கே கூட தம்பி இப்போ வேறுங்க இங்கே செய்யப்படுதுன்னு தெரியும். யூகேல தான் பெரிய அளவில் இயங்குது. ஆனால் இங்கே தான் பிரச்சனைகளும் இருக்குது, இப்போ கேள்விகளும் வருகுது. சரி, ஆனால் என்ன ப்ராப்ளம் என்ன, நான் இதில் நான் இப்போ கதைக்கிறது இப்படி தான் கதைக்கிறோடைய, நீங்கள் கோபத்தில் கதைக்கிறேன் இல்லை தம்பி, நான் அப்படி தான் கதைக்கிறேன். அது நீங்கள் ரைட், அதில் ஒன்றும் இல்லை. சரி, அழைப்பில் இருக்கக்கூடிய நான் உங்கள்கிட்ட வாரன். வணக்கம், யார் இது? வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? வணக்கம், நான் திராவிடன் கதைக்கிறேன். திராவிடன், சொல்லுங்க ஐயா. வணக்கம், நான் முருகதாஸ் ஐயாட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் இருக்கிறேன். சரி, ஒரு 2 கேள்விகள் அதிகமாக இருக்கட்டும். என்னடா எல்லோருக்கும் ஒரு கேள்வி தான், 2 கேள்விகள் அதிகம் இருந்தா காணும். கேளுங்க ஐயா. இசைப்பிரியாண்ட திரைப்படம் ஒன்றிஞ்ச வெளியிட்ட போது அதை தாயார் வெளியிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். சரி, ஆனால் இதே முருகதாஸ் ஐயா வந்து முன்னின்று அந்த தியேட்டர்ல அதிர்வு கண்ணன் என்பவருடன் இணைந்து வெளியிட்டதென்ற காரணத்தை இவர் சொல்லணும். இதுல சரி, அடுத்த கேள்வி. குடும்ப அரசியல், அதாவது நாடு கடந்த அரசியலையும் வந்து குடும்ப அரசியல் வேண்டாம். சரி, அவர்கள் வெளியேறி போட்டு இளைஞர்களை இதுக்குள்ள உள்புத்துறதுக்கு மக்களாகிய நாங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கொள்றோம். ஏன் இப்போ ஒரு செயல்படுறாக்கள் குடும்பமா இருந்து செயல்படுறதால என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்ல அதால கல பிரச்சனை, ஊழல் பிரச்சனைகள், குடும்ப ரீதியான கல பிரச்சனைகள் எல்லாரும் வெளியில கொண்டு வந்து இருக்குது. சரி, மிக நன்றி திராவிடன். உங்களுடைய கேள்விக்கு அதை எப்படி பாக்குறீங்களா? யாரு எந்த கேள்வியை முதல்ல கேட்குறீங்க? எந்த கேள்விக்கு? குடும்ப அரசியல் தொடர்பில் இல்ல குடும்ப அரசியலால அதுல என்ன பிரச்சனை? இதுல தம்பி என்ன பிரச்சனைன்னு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு நாட்டில் அதைத்தான் நானே கேட்டிருக்கேன். சொல்றேன் ஊழல்கள் வரலாம். இல்ல ஊழல்கள் என்ன ஊழல்கள் வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நாங்க சொல்லலாமா? சொல்லுங்க. நாங்க வந்து இப்ப எங்களுக்கு எந்த கணக்குகளும் தெரியாம போகும். இப்ப நீங்க டின்னர் டேட் நடத்துறீங்க, இப்ப கடைசி எத்தனை டின்னர் டேட்ஸ் நடத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை டின்னர் டேட் நடத்துனாங்க? அது அத்தனை கணக்கும் அங்க போயிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு போயிட்டுது. அது மக்களுக்கு தம்பி ஒரு அரசாங்கம் நானும் அது நடத்தினதே நான் நடத்தினேன். அரசாங்கம்ன்றது இது அரசாங்கம் தம்பி. நீங்கள் சும்மா சின்ன ஆர்கனைசேஷன் இல்ல, இதுக்குள்ள பெரிய கட்டம். அரசாங்கம் ஓ ரைட், அதான் சொல்ல கேக்குறீங்களா? அரசாங்கத்தின செயல்பாடுகளை கேக்குறீங்களா? நீங்க இப்ப அரசாங்கம் பெருசா கதைக்கிறீங்க. முதல்ல நான் ஒண்ணு இது இல்ல அது இல்ல, எங்களுடைய காசு இல்ல. இப்ப 36,000 பவுன்ஸ், 40,000 பவுன்ஸ், 50,000 பவுன்ஸ் ஒரு கலெக்ஷன் கணக்குகள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த எலெக்ஷன் இல்ல, இந்த எலெக்ஷனோடய கிட்டத்தட்ட கேண்டிடேட்ஸ் நிதிகள் அதெல்லாம் கேட்டா பெரிய அமௌண்ட் இல்லைங்க புலங்குது. இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி ஒரு இங்க 10 ரூபாய் 20 ரூபாய் இல்ல. ஓ இல்ல தம்பி, இது நாங்கள் இல்ல தம்பி, எலெக்ஷன் கமிஷன் செய்யுது, நாங்கள் இல்லையாப்பா. எலெக்ஷன் கமிஷன் உங்களை எலெக்ஷன்ல நிர்வாக கட்டமைப்பு குழுல பொறுப்பிலே இருக்கிறீங்க, டிவியே வச்சிருக்கீங்க, உங்களை எப்படி எலெக்ஷன்? நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கான பதில் நான் அங்க இருந்து ஆரம்பிக்கிறது பொருத்தமா இருக்கு. இந்த கேள்வி கேட்கிறீர்கள், மறுமொழி சொல்றதுக்கு இடையில அடுத்த கேள்வி வருது, சேம் கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் இப்ப நீங்க சொல்லி இருந்தீங்க அந்த நிறைவேற்று குழு எதுக்காக உருவாக்கினது. மணிவண்ணன், நீங்க வந்து அந்த நிறைவேற்று குழுவில இருந்து விலகினால் தான் நீங்க தேர்தலில் போட்டியிடலாம் என்ற ஒரு அழுத்தத்துல நீங்க அந்த நிறைவேற்று குழுவில இருந்து விலகினதை அறியக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த செய்தி உண்மைதானா? எனக்கு வந்து நான் வந்து நிறைவேற்று குழுவின மட்டும் இருக்கையில் நான் பிரதமர் இந்த அந்த இப்போ இருக்கின்ற அந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட்லேயும் ஒரு அமைச்சராக இருக்கின்றேன். சரி, அது சரி. ஆனால் இப்போ இந்த நிறைவேற்று குழுவில் நீங்கள் வந்து இந்த விஷயம் பிரதமரை வந்து மிகவும் பாதித்தது. இந்த ஒரு கேள்விகள் வரும்போது இது என்று படப்படும். அப்போ அந்த விதத்தில் வந்து அவர்கிட்ட நான் ஒரு கேட்டபோது இது வந்து என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்று அவரை நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோம். நாங்கள் கேட்டபோது சொன்னார், இது சில விஷயங்களை வந்து எங்களை, அதாவது வந்து இந்த எங்களை கட்டமைப்பை வந்து நீங்கள் அமைச்சராக இருக்கிறபடியா நீங்கள் இப்போ வெளியில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறன்றது ஒரு விஷயம். அதில் அந்த கட்டுப்பாட்டு கிடையாது. அந்த விதத்தில் அவர் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணும்போது அத்துடன் வந்து நானும் என்னுடைய இதை பார்க்கும்போது என்னுடைய சிச்சுவேஷன்ஸையும் பார்த்து நான் டிசிஷன் நான் பர்சனலாக தான் நான் யோசித்தேன். எந்த அழுத்தமும் என்று சொன்னால் நான் ஒரு சுதந்திரமாக மட்டும் இல்லை, நான் மற்றவர்களுடைய விஷயங்களையும் பார்த்து எப்படி என்னுடைய பெர்செப்ஷனில் பார்த்தேன். சரி, ஓகே. இல்லை, நீங்கள் அந்த நிறைவேற்று குழுவில் தொடர்ந்து பதவியில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் இந்த வேட்பாளராக வர முடியாது என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் வந்ததா? வேட்பாளராக வர முடியாதா, வர இது அப்படியான இதுகளும் வந்தது. அதாவது வந்து அவர் சொல்லி அதனால தான் நீங்கள் அதால் மட்டும் இல்லை. நான் சொல்கிறேன் என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து எங்களோட நாடாளுமன்ற அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில் ஒரு இதாக இருக்கிறதாலையும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து திரும்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணி கொண்டு போகும் என்ற முறையில் எந்த ஓன் டிசிஷன் தான் அது வழியே. நான் அந்த விஷயத்தை நீங்கள் அந்த நிறைவேற்று குழுவில் இருக்கக்கூடிய மற்ற 2 பேரோடையும் பேசுனீங்களா? அகிலன் அதே போல் திருமுருகதாஸ் 2 பேரும்? அகிலன் அவர்களோட நான் பேசினேன், இவர்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லியிருந்தீங்க. சொல்லும்போது என்ன சொல்லிச்சு? நான் அவர் சொன்னார், அதை பிள்ளைன்னு தான் யோசிக்கலைன்னு. அந்த நிறைவேற்று குழுவன்ற ஒரு செப்பரேட்டாக இருக்கிற ஒரு விஷயம், அதில் அதை வந்து தான் பிள்ளைன்னு யோசி. அதில் இருந்தாலும் தேர்தலில் கேட்குறது ஒரு பிள்ளையும் இல்லைன்றது அவங்களோட நிலைப்பாடுமா? இல்லை அப்படின்னு நான் வந்து அந்த நிலைப்பாடு அது அவருடைய பர்சனல் நிலைப்பாடு. என்னுடைய நிலைப்பாடு அப்படி என்றது இல்லை. என்னுடைய இது என்னதுன்னா நான் பார்த்து 2 விஷயம் இருக்கின்றேன். ஒன்று வந்து நான் வந்து என்னொரு இதிலையும் இருக்கின்றேன். அப்போ வந்து நான் என்னுடைய செயல்பாடு நான் முடிவெடுக்கணும். என்ன சொன்னால் அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த உறவோடு பேசலாம். வணக்கம். 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 யார் இது? என்ன கேள்வி? யாரிடம்? என்னோட பேர் அன்பழகன். நான் இந்த மொத்தமாக இந்த இதுக்கு என்ன தலையங்கம் போட்டு நீங்கள் அதை சொல்லுவீங்களா? இருக்கா செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி இரவு 9 மணியிலிருந்து போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம். நீங்கள் இப்ப நேரடியா இருக்கிறீங்களா? நேரடியில தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்ன நன்மையை தரப்போகுது நினைக்கிறீங்க? நீங்க இதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்க அல்லது இதை உருவாக்கி அந்த பொறுப்பாளியா இருக்க நீங்கள்
நாட்டுக்கும் மக்களுக்கும் அமைப்புக்கும் எதிர்காலத்துக்கும் ஏற்ற வகையில் அதை நடத்துற பொறுப்பு உங்களுக்குரியது. இரவு பகல் பாராம முருகாசும் சங்கதி பாலம்பியையும் அதே மாதிரி மணிவண்ணனையாவும் அதே இதுல நாடு கடந்த அரசாங்கத்தில் இருக்க அத்தனை அமைச்சர்கள் என்னென்ன அங்கத்தவர்கள் என்னென்ன தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவ்வளவு பேரும் தமது பணத்தையும் தமது நாளாந்த வாழ்க்கையில, அதாவது ஒவ்வொரு கிழமையும் குறைந்தது 40-50 மணித்தியாலத்தையும் அர்ப்பணித்து போட்டு இவ்வாறு ஆக்களுக்கு முன்னால வந்து சீரழிஞ்சு பிஞ்சு போறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் 100 பவுன் கொடுத்திருந்தோம்னாலே இப்படி நடக்காது. ஒவ்வொரு தமிழாக்களும் இங்க இருக்க ஆக்கள் ஒவ்வொருத்தரும் 100 பவுன் கொடுத்த வேண்டாம், கடைசி 10 பவுன் கொடுத்தாலே இது நடக்காது. நிச்சயமா 1 பவுன் கொடுத்தாலும் மாதம் 1 பவுன் கொடுத்தாலுமே இப்படி ஒரு கேள்விகளை அதை தாங்க வேண்டிய தேவை வராது. நீங்கள் ஒரு இதுல இருக்க தம்பிமார் எல்லாரும் 1000 ஸ்டாண்டிங் ஆர்டர் சேர்த்து 1 பவுனுக்கு கொடுத்து போட்டு முருகாசையும் பாலம்பியையும் மணிவண்ணன் அவர்களையும் கேட்பார்கள் என்றால் நாளைக்கு வந்து சொல்லட்டும் 6 மாதத்துக்கு பிறகு நாங்கள் இவ்வளவு செய்த நாங்கள். நிச்சயமா நன்றி ஐயா, உங்களுடைய அந்த கருத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டதற்கு. அவர் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி வந்து ஒன்றுதான். இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏராளம் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்க வேண்டும், வேறு ஒன்றுமே அல்ல. இங்கே வரக்கூடிய யாரும் கோபத்தோடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இளன் முருகதாசன் கூட அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. அவர்கள் கேள்வி கேட்கிற பதில் சொல்கிறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் அதற்கான பதில்கள் இந்த இரண்டையும் ஒரு தளத்தில் கொண்டு வருவது தான் ஊடகத்தினுடைய வேலை. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இளன் உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலை என்று சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு முதல்ல விளம்பர இடைவெளிக்கு நாங்கள் செல்ல வேண்டும். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுக்கு அப்பால் தொடரும்.